வணக்கம். இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். இந்தியாவின் நேஷனல் கிரஷ் என்று நெட்டிசன்களால் கொண்டாடப்படும் நடிகை அனித் பட்டாவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி மோசடி கும்பல் வலை வீசியுள்ளது. திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களின் பெயரில் வலை விரித்த ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து நடிகை தப்பித்தது எப்படி? கோவை அருகே விபத்தில் இறந்து போன இளைஞரின் இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கித்தர உதவுவதாக கூறிய பாஜக நிர்வாகிகள் 10 லட்சம் ரூபாயை பறித்திருக்கிறார்கள். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெயரை சொல்லி மேலும் பணம் கேட்டு மிரட்டியவர்கள் அண்ணாமலை புகாராலேயே சிக்கியது எப்படி? திருச்சி அருகே நகைக்கடை மேலாளர்களிடம் 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ராஜஸ்தான் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த இருவர் மத்திய பிரதேசத்தில் சிக்கியுள்ளனர். கொள்ளையர்களை திருச்சி போலீசார் முடக்கியது எப்படி? ஏற்காட்டில் கணவரை கூலிப்படையேவி கொலை செய்துவிட்டு விபத்து போல சித்தரித்த மனைவி சிக்கியிருக்கிறார். காதலனுடன் சேர்ந்து கொலையை அரங்கேற்றிவிட்டு நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? FIR-இல் தொடர்வது சிறிய இடைவேளை. பொள்ளாச்சி அருகே பொதுமக்களின் பணம் 30 லட்சத்தை கையாடல் செய்ததாக போஸ்ட் மாஸ்டர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று திரண்டு சாராட்சியர் அலுவலகம் சென்று புகார் அளித்திருக்கிறார்கள். பணம் மீட்கப்படுமா? ஆந்திர மாநிலத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் போலி மதுபான ஆலை நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புஷ்பா பட மாநில சிண்டிகேட் அமைத்து செயல்பட்டு வந்தவர்கள் சிக்கியது எப்படி? சர்வதேச சைபர் கிரைம் மோசடி கும்பலுக்கு சிம் பாக்ஸ் கொடுத்து உள்ளூரைச் சேர்ந்த நபர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, டெல்லி, பீகார், மும்பை ஆகிய பகுதிகளில் இயங்கி வந்த சிம்பாக்ஸ் கும்பலைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சிம்பாக்ஸ் என்றால் என்ன? அது சைபர் கிரைம் மோசடிக்கு எப்படி உதவுகிறது? பார்க்கலாம். FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.